ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம புதினாவும் நடக்கலை வச்சு ஒரு சட்னி பண்ணுவோம், ஆந்திரா சட்னி. அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் காரமாக தான் இருக்கணும். பச்சை மிளகா நல்லா வெள்ளையாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கணும். மசிஞ்சதுக்கப்புறமா நான் அரை கட்டு புதினா நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பார்த்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம நடக்கலை ஒரு 3 ஸ்பூன் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அதை வதக்கினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நடக்கலை ஒரு 3 ஸ்பூன் நல்லா வறுத்த நடக்கலை தான், இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அந்த வதக்கி வச்சதோடு சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான புதினா நடக்கலை சட்னி ரெடி ஆகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.